ஆமீன், ஆமீன். இன்று 23ஆம் தேதி முதலாம் மாதம், 23ஆம் தேதி தை மாதம், 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரண்டை இந்த நாளை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கைப் பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல சுவை நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் சகோதரன் மகேந்திரன் ஐயா வழி நடத்துவார். 7 மணி முதல் 10 மணி வரை தமிழிலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் ஸ்கைப் பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமேன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஆமேன். அவர் எங்களிலே கண்ணோக்கமாயிருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருப்பிடத்தையும் தந்து சந்தோஷம் சமாதானத்தோடு வழிநடத்துகிறார். அந்த காரியத்துக்காகவே அவர் எங்களை ரட்சித்தார். பயப்படாதே, கலங்காதே. ஆமேன். இந்த பயப்படுகிற காரியங்கள், கலங்குகிற காரியங்கள் யாவும் எங்களுக்கு நோயைத்தான் கொண்டு வரும். சந்தோஷம் சமாதானம் எங்களை வழிநடத்தும். அந்த வழியை கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் ஆதியாகமம் 38, சங்கீதம் 41, 42, 43 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 25வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசியுங்கள். அதே வேளையிலே நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, இந்திய நாட்டுக்காக, யுத்த பூமிக்காக, இங்கு அழிவுகள் போகிறதோ அவற்றுக்காக ஜெபிப்போம். அதே வேளையிலே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஈரானுக்காக, இஸ்ரேலுக்காக, அமெரிக்காக்காக, ரஷ்யாக்காக, உக்ரைனுக்காக விசேடமாக ஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். இணைந்து ஜபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 6 மணி. எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களோடு காலை வேளையில் இணைவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் சென்னையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கர்த்தரிடம் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வீடத்தில் நிற்கிற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரம் தானே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கொடுக்கின்ற பொழுதும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் அவை எங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக, அதற்காகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வழியை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சகோதரி ஜானட்.
Praise the Lord, சகோதரி ஜானட், சகோதரி டாலி, சகோதரி டாலி. ஆமீன், ஆமீன். எங்கள் அன்பு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். படியாக ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபன் தன் நடையை எதனால் காத்து கொள்ளுவான்? உண்மை பின்பற்றுவதன் மூலமாகத்தானே. ரவியானவரே, இந்த நேரத்துல வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உள்ள வாலிபர்கள், இந்த வாலிபர்கள் உம்மை நோக்கி பார்க்க, இந்த வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் மூளை கல்லாக, அவர்கள் உமக்கு பிரியமாக வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபன் இயேசுவை அறிந்து கொண்டு இந்த உலக காரியங்களை விட்டு, உலக சாப காரியங்களை விட்டு உம்மை நோக்கி பார்க்கிற பார்வையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பல வாலிபர்கள் இன்றைக்கு உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். மாயையான இந்த உலகம். சாலமோன் வாலிபனாக இருந்த பொழுது அந்த ஒவ்வொரு நீதிமொழிகள் ஒவ்வொன்றையும் எழுதினான். அவன் முதிர் வயதாக வந்த பொழுது எல்லாம் மாயை, வாலிபம் மாயை என்பதை அவன் பிரசங்கியில் எழுதியிருக்கிறான். வாலிபனே, இந்த வாலிப பிராயத்தில் அந்த ஒன்றான மெய்த்தவனை தேடு என்று சொல்லப்படுகிறது. மரணம் வருவதற்கு முன்பாக, யுத்தங்கள் வருவதற்கு முன்பாக இந்த யுத்தங்களில் ஈடுபடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிபனும் இயேசுவை நோக்கிய பார்வையில வர, இயேசுதான் ரட்சகர், அந்த ஒன்றான மெய்த்தவனை நோக்கிய பார்வையில பரிசுத்த ஆவியானவர் வாலிபர்கள் உள்ள இருதயத்தை மாற்றுவீராக. அவர்களுடைய கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு தசியான இருதயங்களை கொடுக்கும்படியாக அவருடைய மனதில வருகிற தோட்ஸ்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த தோட்ஸை நீர் ஹேண்டில் பண்ணும்படியாக, அதிகாலையில உம்முடைய தோட்ஸை கொடுக்கும்படியாக, நாள் முழுக்க வாலிபர்களை அந்த தோட்ஸோடு வாழ, உண்மை அறிகிற அறிவோடு வாழ, இந்த யுத்த காலங்கள் வரும் பொழுது அந்த யுத்த படைகளில இணையாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய மனவாட்டி சபையாக ஒவ்வொரு வாலிபரும் எடுத்து கொள்ளப்பட இந்த காலங்களில் உதவி செய்வீராக. ஒருவரோடு இணைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமாக வாழ நீரே இதற்காக அந்த குடும்பங்களை சேர்த்து கொண்டீரோ. அவர்கள் ஒவ்வொரு வாலிபர்களும் உம்முடைய சித்தத்தை செய்து வாழ நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் இருவரையும் நீர் உம்முடைய சித்தத்தின்படி அழைத்த அழைப்பின்படி நீர் அவர்களுக்கு வேலையை கொடுத்து அவர்கள் இன்னும் அதிகமாக உம்மில வளர, உம்முடைய சித்தத்தின்படி வாழ அந்த வாலிபர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள உற்றார் உறவினர் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபை, விசேடமாக ஒரு திருச்சபையில இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். தீமை அவர்களை அணுகாதபடி இந்த கடைசி காலங்களில உடைய கரம் ஒவ்வொரு வாலிபனோடும் கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் சபை மக்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லாரும் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord. டோலி சிஸ்டர், நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தங்களை தாங்கள் காத்து கொள்ளக்கூடியதா ஒரு தேவ கிருபை அவர்கள் மேல் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்க வாலிபர்களுக்காண்டி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிதான கிருபையை கொடுத்து ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா அப்பா. இந்த இருள் போங்கின இந்த இருளான உலகத்துல ஆண்டவரே உங்கள் சித்தை அனுப்பி இவங்களை ஆண்டவரே எல்லா விதமான பாவத்துல இருந்து கழுவி அப்பா அவங்களை அப்பா அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க ஜபிக்கிறோம் அப்பா இயேசுவே. இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல வாலிபர்கள் ஆண்டவரே அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே. இது எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் அவங்களை கொண்டு நடத்துறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரங்கள் ஆண்டவரே உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே இவர்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. சுத்திகரித்து அவர்களுக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுப்பதற்கு ஆண்டவரே நீங்க வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஐயா அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் இன்றும் ஒரு வாக்கு தத்தங்களை எங்களுக்குள்ள நிறைவேற்றி கொண்டு வந்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துற நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனப்பா. அந்த வாலிபர் உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிறதுக்கு அப்பா உங்களோட வெளிச்சத்தை அனுப்புங்க. உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து இந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவங்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறனப்பா. நீங்க உங்களுக்கு பயமில்ல ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாலிபருக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து வாலிபர் நாட்கள்ல உங்களை நினைவு கூறுவதற்கப்பா அப்பா உங்களோட நினைவினால அவங்களை நிரப்பி உங்களோட ரத்தத்தினால கழுவி அவர்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் ஜாப் இல்லாமைக்கு அலைந்து திரிந்து அப்பா தற்கொலை செய்வதற்கு போகிறார்கள். ஆண்டவரே அப்படிப்பட்ட பிசாசின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறனப்பா அப்பா. உங்களால மட்டும்தான் அந்த வல்லமை நிறைந்த ரத்தத்தை உங்க மூளை தெளிக்கும்படியாக ஜெபிக்கிற எங்க இடங்களுக்கு செல்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் உங்களோட ரத்தத்தை தெளித்து இந்த வாலிபர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறனப்பா. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுங்க. உங்களோட வெளிப்படுத்தலும் உங்களோட ரட்சிப்பு மட்டுமே இவங்களுக்கு பதிலா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களை நீங்க வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்துல அப்பா எல்லா இடங்களிலும் நடக்கிற யுத்தங்களும் ஆண்டவரே யுத்தங்களில் இருந்து இந்த வாலிபர்கள் அழிந்து போறார்கள் ஆண்டவரே. அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிற உங்களோட கிருபை எப்பொழுதும் இனி புதிதாக இருக்கபடியா நன்றி 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 இயேசுவே நன்றி. உங்களோட இனிமையான வார்த்தை அப்பா உங்களோட வார்த்தையில் அவர்கள் நம்பி வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்களே அவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. இரத்தத்தினாலே மட்டுமே எங்களுக்கு ஜெயம் உண்டு. இரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவர்களுக்கு ஒரு புதிதான இருதயத்தை கொடுத்து புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட வார்த்தையை கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட வார்த்தையில் பலன் உண்டு, சக்தி உண்டு, விடுதலை உண்டு ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த புதிதான நாள புதிதான பலத்தின் மூலமாக இந்த அழைந்து தெரிகிற இந்த வாலிபர்களை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்தக்கூடியதாக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை எழுப்பி ஆண்டவரே இந்த நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கி உங்கள் சித்தந்தப்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் சிஸ்டர் ரீட்டாக்கு புதிதான கிருபையை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அவர்கள் செய்யற ஒரு வேலை வீணாக போகாத வண்ணமாக உங்களோட கிருபையினால முடிசூட்டுங்க. அவங்களோட போக்கில வரத்துல கூட இருந்து அவங்களை பாதுகாத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் மகனையும்
கிராண்ட் சில்ட்ரன் யாவரையும் அப்பா உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வருகிற அவங்களோட ஃபேமிலியையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மாக்கண்ட தூரத்துல இருந்தாலும் நீங்க சமீபத்தின் தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த மனை ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். போக்கிலும் விரத்திலும் கூட இருங்க இயேசு அப்பா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக நீங்க அழைத்த அந்த புள்ளியில உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி. அந்த ஃபேமிலி ஹஸ்பண்டையும் மகளையும் பாதுகாத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அவர்கள் பிள்ளைகளும் எழுந்து பிரகாசிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களுடைய புதிய அபிஷேகத்தினால நிரப்பும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி. வேற போற சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவரையும் அவருடைய தேவையை சந்திங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அப்பா எங்களுக்கு உங்களோட தயவை தாங்க. நம் தாழ்மையாக எங்களுடைய பெருமையின் உள்ள ஆவியா எங்களுடைய நடைக்கலை கிரிய பேச்சுல அப்பா ஒன்றிலே ஆண்டவரே நாங்க குறையில்லாத வண்ணமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கி ஜெப ஆவியலும் ஆத்மா பாரங்களை கொடுத்து படியாக ஜபிக்கிறேன் பிதாவே. உன்னதமான மறைவில் இருக்கிறவரை யாவர நிழலில் கீழே உங்களோட நிழலில் கீழே தங்க கூடியதாக என்ன அனைத்து யாவரையும் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல யாவரை அணைத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா உங்களோட வார்த்தையை நம்பி நாங்க ஜீவிப்பதற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அன்பையும் தரும்படியா ஜெபிக்கிறேன். நாம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதித்து இன்றைக்கு புதிதான கிருபையினால யாவரையும் முடிசூட்டி ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும். நன்றி இயேசு. எங்கள் ஜெபங்களை கேட்டு அதிகமாக உங்களோட சித்தம் இப்படி செய்ய தந்த கேள்விகளுக்கு நன்றி இயேசு. ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு. நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அந்த ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப மகனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவரையும் நடத்தி அவரையும் உயர்த்த வேணும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி டொலி சிஸ்டர். நன்றி நன்றி சிஸ்டர். God bless you. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க. ஓகே, நீங்கள் எங்களுடைய மாநில பிள்ளைகள் தேவனுடைய நாமம் அங்கு உயர்த்தப்பட அவர்கள் சீர் அமைக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே கூட எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கருத்துக்குள்ளாய் பலம் கொண்ட கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இது கொடிய நாட்களா இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உமது தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ தீமைகளை நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். சாபங்களை எல்லா ஆசீர்வாதமாக மாற்றி இதுவரை பாதுகாத்த உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக நீர் உன்னதமானவர், உத்தமர் அப்பா, பரிசுத்தர், பரலோகத்தின் ராஜாவா வீற்றிருக்கிறபடினாலே சிங்காசனத்திலேப்பா நீர் வீற்றிருந்து எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே கூட வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டப்பா. வாலிப பிள்ளைகளின் வாழ்வாதாரங்கள் எல்லாம் உயர்த்துவீராக. அவர்களுடைய படிப்புகள், அவர்களுடைய வேலைகள் அப்பா, திருமணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் போன்ற காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அப்படியே ஆலயங்களிலும் அவர்கள் வாலிபர்களை எடுத்து தூண்களாக நீர் பயன்படுத்தி தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி அவர் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த நாளிலே கூட வாலிப பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் உடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கணும்ப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே வழி விலகி போகாதபடிக்கு, பிள்ளைகளை சாத்தான் தன் இஷ்டம் போல வணைந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் உம்முடைய வல்லமையான கரத்திலே வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நல்ல குயவனாயிருந்து, நல்ல மேய்ப்பனாயிருந்து, நல்ல போதகராயிருந்து அவர்களுக்கு போதித்து நீர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்தும்படியா
ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே, குயவன் எப்படி அந்த களிமண்ணை வணைந்து கொள்கிறாரோ அது போல ஆண்டவரே எல்லா வாலிப பிள்ளைகளையும் நீர் வணைந்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனுஷிக ஆவிகள், எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், தீய கிரியைகள் எல்லாம் செயலிருந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளின் படிப்புகளிலே அவர்கள் கவனம் செலுத்தி நல்ல படித்து ஞானத்தோடு ஆண்டவரே அவர்களுடைய கிருபையை கர்த்தாவே உடைய கிருபையினாலே அவர்களை மூடி சூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வேதத்தின் படித்த நடக்கிறவனே அப்பா என்ற வார்த்தையின் கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே நீர் எழுதி வைத்து அவர்கள் ஒவ்வொரு நாள் அதை தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தி அவர்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா கண் மலையின் மேல் நிறுத்துவேன் என்ற வார்த்தையின்படி அவர்கள் எல்லோரையுமா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஒரு கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற வருங்கால ஆண்டவரே அவர்கள் வருங்கால சிட்டிசன்களா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த வாலிபர்களின் இருதயத்திலேப்பா ஒரு நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒரு இருதயத்தையும் நீ சிருஷ்டிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உன் வாலிபத்தை குறித்து ஒருவன் ஆசத்தை பண்ணாதபடி உன் நடக்கையிலும் கற்பிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நீ எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா இரு என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றுக்கும் அவர்கள் கர்த்தாவே அறியாத பிள்ளைகளுக்கு அப்பா சோத்திரம் அவர்கள் ஒரு முன்மாதிரியா இருந்து உமது அடிசுவடிலே அவர்கள் வளர வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக வாலிபர்களின் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து அவர்களுடைய காரியங்களிலே நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யும்படியார் ஒரு விசை கூட ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், பேர பிள்ளைகள் யாவரையுமாய் தேவரையும் நீர் அளவில்லாதபடி ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. எண்ணி இருக்கிற காரியங்களில் எல்லாம் ஈடேற்றுங்கப்பா. உன் மன விருப்பத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி உன் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் என்னென்ன காரியங்கள் இந்த சங்கம் ஊடகத்திலே செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சித்தத்துக்கு நேரே செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்குதான் எல்லா வாலிப ஆண் பெண்களில் அவர்களுடைய காரியங்கள், வாழ்வு, படிப்பு, திருமணங்கள் யாவற்றையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவரே அவங்க குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களையும் நீர் பெருக செய்யும்படியா இது கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் வாலிப நாட்களிலே ஆண்டவரே உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக எல்லோருக்காய் ஜெபிக்க வருகிறதானே ஏமி புஷ்பராஜ் மகளை கூட உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகள் உமக்கு செய்யற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவனாகிய கர்த்தர் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. நாங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு இருந்து பிரதர் இல்லையா எங்களுடைய இந்த யுத்த பூமிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரஷ்யா, இந்த உக்ரைன், இப்படிப்பட்ட அந்த யுத்த பூமியில இருக்கிற அந்த யுத்தத்திலே நிக்கிற வாலிப பிள்ளைகள், அங்கு இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் தேவன் சந்திக்க வேணும். அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்புகள், அவர்கள் இருதயங்கள், சிந்தைகள் காக்கப்பட, அவர்கள் குடும்பங்கள் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காக ஆண்டவர் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த ஜெப வேலையை ஆண்டவரை தந்து ஆண்டவரே, இதன் மூலமாய் ஆண்டவரை அநேகருக்கு ஆண்டவரை ஜெபிக்க இந்த நேரத்தை நீ தந்த தயவுக்கு முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ராஜாவாய் இருந்து வழிநிறுத்துகிறவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னீரே, அந்த சமாதான பூமியில அநேக இடங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உன் தயவை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். நீங்க ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வந்து அந்த சமாதானத்தின் மூலமாக ஆண்டவரை ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரை வாழ்கிறதான பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை உக்ரைன் ரஷ்யாவும் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரை அந்த சண்டை இன்னும் ஓயாமல் ஆண்டவரை அதை நடந்து கொண்டிருக்கிறவா, ஏறத்தாழ 4 வருட காலமாக ஆண்டவர் அது நடந்து கொண்டிருக்கிறபடியா அப்பா, எத்தனையோ உயிர்கள் மாண்டு போனார்கள் ஆண்டவரை, எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள் ஆண்டவரை. இரு தரப்பிலும் ஆண்டவரை அநேக உயிர் சேதங்கள் ஆண்டவரை பெருகிருக்கிறபடியால் ஆண்டவரை அநேக நாட்டு மக்களும் ஆண்டவரே இதில் ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிறவர்கள் கர்த்தர் நாமே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு துணையாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த சண்டையிலே ஆண்டவரே இருக்கிறதான அந்த போர் முனையில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தரை காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தாங்கப்பா. அதன் மூலமாய் ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. இனி ஒரு உயிர் சேதங்கள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த இரு நாட்டிற்கும் ஆண்டவரே அந்த ஒப்பந்தத்தின் படி ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் அந்த சமாதானத்திற்கு தடையா இருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆண்டவரை காரியங்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரை. அப்பா, அதுக்கு தடையா இல்லாதபடிக்கு இந்த இரு நாட்டு தலைவர்களும் கர்த்தாவே புத்தினும் ஆண்டவரை அதே நேரத்தில் ஆண்டவரை அப்பா உக்ரைனை ஆளுகிறதான அந்த அதிபதியும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். என் தேவனாகி கர்த்தர் இவள் மத்தியில் ஆண்டவர் ஒரு நல்ல இடங்களை விதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு நல்ல ஆலோசனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உக்ரைனில ஆண்டவரை அநேகமான இடங்கள் ஆண்டவரை மயானம் போல் காட்சி எடுக்கிறபடியா அதை ஆண்டவரை ஜெலன்சிக்கு மத்தியில் ஆண்டவரை அதை ஆடுகிற ஜெலன்சிக்கு ஆண்டவரை ஒரு நல்ல ஞானத்தை தந்த ஆண்டவரை அந்த சண்டைக்கு ஆண்டவரை அந்த போர் நிலவரங்களை அறிந்து அந்த தேசத்தில் புதுவிக்கும்படியாக அவளுக்கு நல்ல ஆலோசனை தந்து அதற்காக ஆண்டவரை நாட்டு தலைவர்களும் ஆண்டவரை அந்த இடத்துல பேசி இதற்கு ஆண்டவரை ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரும்படியாக இருக்கிறோம். எத்தனையோ கூறுகள் ஆண்டவரை, எத்தனையோ ஜனங்கள் மாண்டு போனார்கள் ஆண்டவரை, பொதுமக்கள் மாண்டு போனார்கள். அப்பா, மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆண்டவரை சேதாரமாயிருக்கிறபடியா என் தேவனாகி கர்த்தர் இந்த தேசம் இரு தேசங்கள் மத்தியில் இருக்கிறதான ஆண்டவரை அப்பா அந்த தடைகளை உடைத்து அப்பா இந்த தேசங்கள் இரு தேசங்களுக்கும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த வேளையிலே எந்தெந்த தேசங்களிலே உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அங்கு ஈடுபடுகிறதான பிள்ளைகளை ஆண்டவர எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர அப்பா அந்த உயிர் சேதங்கள் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பை தந்து அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஒரு ஒத்தாசாக இருந்து இவர்களுக்கு வழிநடக்க முடியாது வைக்கிறோம். அதே வேளையில் ஒரு கர்த்தாவை இப்போ புதிதாக ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவர அப்பா ஈரான் தேச மக்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அங்கேயும் உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இறந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அந்த தேசத்திற்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொண்டு வருங்கப்பா. அதை நாட்டை ஆளுகிறதான ஆண்டவரே அப்பா அந்த தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து பொதுமக்கள் மேல் ஆண்டவரே ஒரு ஆண்டவர் அக்கறை உள்ள ஒரு ஆட்சியாய் அந்த விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே கிரீன்லாண்டிலே ஆண்டவரே அப்பா அதை முடக்க வேண்டும் என்று ஆண்டவரை துடிக்கிறதான ஆண்டவரே டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்காது சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துக்கு எந்த சேதங்கள் ஏற்படாதபடிக்கு குழப்பங்கள் ஏற்படாதபடிக்கு நாட்டுக்கு நாடு விரோதங்கள் ஏற்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே சமாதானம்
வழி நடத்தி இந்த தேசங்களில் எல்லாம் ஆண்டவரே வாழ்கிறதான வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு உயிர் சேதங்கள் இல்லாதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நல்ல ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல ஒப்புவிடுகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்கிற ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த கடைசி காலமா இருக்கிறபடியால் வீணாக தன் உயிரை ஆண்டவரே மாய்த்து கொள்ளாதபடிக்கு அதற்கு தக்க வழிகளை கண்டுபிடிக்கும் ஆண்டவரே. அந்த தேச மக்களையே ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். வீணாக ஆண்டவரே தன் உயிர்களை ஆண்டவரே அப்பா அந்த போர்க்களத்தில் விடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பாதுகாப்பு தாங்கப்பா. எத்தனையோ உயிர் மாண்டிருக்கிறார்கள். அவர் குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரே எத்தனையோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோம் கத்தாவே. அப்ப அந்த உயிர் சேதங்கள் மூலமாக அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியை இழந்திருக்கலாம் கத்தாவே. அநேக பிள்ளைகளுக்கு தன்னை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே அநேக வயதான ஆண்டவரே அப்பா முதிர் வயதில் உள்ளிருக்கிற ஆண்டவரே அந்த பெற்றோர்களுக்கு ஆண்டவரே மக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்திங்கப்பா. நான் நாட்டு தலைவர்களும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பொதுமக்கள் ஆண்டவரே இழப்பதையும் ஆண்டவரே ராணுவ வாலிப வீரர்கள் ஆண்டவரே இழப்பதையும் தடுக்க கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கற்ற தேசங்களில் எல்லா ஆண்டவரே எல்லா தேசங்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த தேசங்களில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இன்னும் நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே அந்த ஜனங்கள் மேல ஆண்டவரே அங்க வாழ்கிறதான தன் தேச மக்கள் மேல ஆண்டவரே ஒரு அக்கறை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய பரத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே முன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமா அந்த பிள்ளைகள் அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒளி வீச கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற கர்த்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரா இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருந்த ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பெற்ற தாய் தந்தைகளுக்கு ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்பையில் இருந்து இந்த பிள்ளை நீக்கி போட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளால் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். கர்த்தருடைய செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரையா நடுமையான ஜெப வேலையா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரே இதற்காக அர்ப்பணிக்கிற அன்னையான சகோதரர் லெஸ்லி சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறப்பா. மனை ஆசீர்வதிங்கப்பா. மனுக்கு நீ துணையாகிறீங்க அப்பா. அவருடைய தேவையை சந்திங்க. அவருக்கு நீங்க எப்போதும் ஒரு பாதுகாப்பாக இருந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறபடியா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருக்காக கொடுக்கப்பட்ட அருமையான சகோதரி ஆண்டவரே ரீட்டா 16 சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவருக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகி கர்த்தர் கூடார மறைவிலே மறைத்து ஆண்டவரை இவளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாப்பும் நேடாதபடிக்கு வாதைகள் கூடாரத்தை அழுவாதபடிக்கு இவளை காத்துக்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கத்திரபையாய் சேர்ப்பதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஜாகத் பரலையும் அவருடைய கணவரையும் அந்த மகனையும் மகனையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை அந்த சாட்சி உள்ள ஜீவத்துக்குள் நடத்துகிறபடியால் ஆண்டவரை உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இவருடைய காரியங்கள் அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை சந்தோஷத்தை தந்து ஆண்டவரை மூலமாக அநேக ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிப்படைய தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ப்போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. உங்களிலும் ஆண்ட அப்பா நீர் ஆண்ட கொடுக்கப்பாவே ஜெபித்த ஒவ்வொரு சபைகளுக்கு கொண்டு வரும். அவர் குடும்பங்களை ஆசீர்வதித்து அப்போ வழி நடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்படியே தேவன் செலுத்துவதற்காக உங்க கொரோனா கொடி ஸ்தோத்திரம் துதியும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு எடுக்கிறோம்.
ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் ஜானட், குணாட்டு கொடுங்கள். சிஸ்டர் ஜானட், உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கு. ஓகே. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் தாமே உங்களோடு வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் தங்களை தாங்களே தீட்டுப்படுத்தாதபடி இந்த போதவஸ்தினாலும் சில விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சில காரியங்களினால் தங்களை தாங்களே தீட்டுப்படுத்தாதபடி தேவன் காத்து கொள்ள வேணும். அவர்களுக்கு நல்ல புத்தியை கர்த்தர் கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒருவராய் ஷாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வாலிப வயசுல அவர்களுக்குள்ளே வருகிற மாற்றங்களின் நிமித்தம் ஆண்டவரே, உணர்வுகளின் நிமித்தம் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுத்து தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அவர்களுடைய கைகளில் இருக்கிற டிவைஸுகளின் நிமித்தம் ஆண்டவரே, பார்க்க முடியாத கேடுகளை எல்லாம் பார்த்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இந்த பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் சிகரமா இருக்கிறவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வேத வசனத்தை அறிந்த பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தாவே, சிறு வயது முதல் விதைக்கப்பட்டு வருகிற உம்முடைய வேத வசனங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல வளர்ந்து ஆண்டவரே அவைகள் 100% கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்குள்ள மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பத்தக்கதான நல்ல சுபாவங்களை கொடுப்பீராக. அன்னைக்கு ஆண்டவரே யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் இந்த உலகத்துல தங்களுக்கு வருகிற பாவங்கள், ஆபத்துகள், தங்களுடைய திருமணங்களுக்கு முன்பாக வருகிற ஆண்டவரே இந்த பாலியல் சம்பந்தமான பாவங்களுக்கெல்லாம் தங்களை விலக்கி காக்கத்தக்கதான ஆண்டவரே நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. பயபக்திகளை கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. தேவன் வைத்த ஆண்டவரே அந்த திருமண உறவு ஆண்டவரே இந்த சத்ருவானவன் கெடுத்து இந்த பிள்ளைகளை எல்லாம் தவறான வழிகளுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே பிரவேசிக்க செய்து உம்முடைய ஆண்டவரே அந்த சட்டங்களையும் உம்முடைய தீர்மானங்களையும் ஆண்டவரே அசட்டை பண்ண வைத்திருக்கிற இந்த காலத்துல கர்த்தாவே இந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் தேவனை குறித்த பயபக்தியினால ஆண்டவரே தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி தகப்பனே தங்களை காத்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்கி வரவும், இன்னும் அதிகமாய் உங்களை கூப்பிடவும் ஆண்டவரே தகப்பனே வேதம் வாசிக்கிறவர்களாகவும் வார்த்தை
தப்பிக்க ஆண்டவரே தீமைகளுக்கு விலக்கி காக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஆண்டவரே அவர்கள் பார்க்கிற பொழுது, மற்றவர்கள் செய்கிறதை பார்க்கிற பொழுது தாங்களும் ஆண்டவரே செய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் அவைகளை எல்லாம் அனுபவிக்க ஆண்டவரே அதிகாரம் உண்டென்று சொல்லி தகப்பனே அவர்களும் ஆண்டவரே துணிந்து செயல்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. கர்த்தாவே பவுல் சொன்னது போல எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தாங்களும் ஆண்டவரே இவைகளை எல்லாம் விலத்தி ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இதோ உலகத்தின் வாலிப பிள்ளைகளுக்காகவும் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்வீராக. அந்த பிள்ளைகளுடைய துணிகரங்கள் ஆண்டவரே அவர்கள் மற்றவர்கள் செய்கிறதை போத்து செய்கிறவைகளை பார்த்து தாங்களும் ஆண்டவரே செய்ய துணிகிற இந்த காரியங்கள் இருந்து கர்த்தாவே அவர்கள் விலகி கர்த்தாவே அந்த மேனர் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷ குணத்தோடு தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே அந்த சுபாவத்தோடு வளர பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. துணிகரங்களை பிள்ளைகளை விட்டு அகற்றி கர்த்தாவே சுத்தி இருக்கிறவர்களுடைய கண்களுக்கும் சுத்தி இருக்கிற காரியங்களுக்கும் அந்த பிள்ளைகளை விலக்கி ஆண்டவர் தாமே இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்துல கேடுகள் பெருகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே வழிகளை மாற்றி ஆண்டவரே இந்த தேசங்களில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து கர்த்தாவே சட்ட திட்டங்களை நிறைவேற்றி தீமைகளை அகற்றி கர்த்தாவே இந்த தேசங்களில விடுதலைகளை கொடுத்து இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே அழிக்க பண்ணுகிற சத்ருவின் திட்டங்களுக்கெல்லாம் இவர்களை விலக்கி காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மதுபானங்களினால சிக்கப்பட்ட ஆண்டவரே எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆகி கர்த்தாவே புகைத்தலினால மதுபானங்களினால விபச்சாரங்களினால ஆண்டவரே வேசித்தனங்களில சிக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு முன்பாக நிற்கிறதான பின்பாக நிற்கிறதான செயல்பாடுகளின் சத்துருவின் திட்டங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் ஆண்டவரே அவர்களை விட்டு விலகி கண் திறக்கப்பட்டவர்களாக தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கர்த்தாவே பாவங்களை விட்டு விலகி ஓடி காத்துக்குள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மேலத்த தேசங்களில கர்த்தாவே 18 வயது வந்தவுடனே இந்த வாலிப பிள்ளைகள் தங்களை ஆண்டவரே வெளியில கொண்டு போய் தாங்கள் விரும்பின விதமாக வாழுகிற இந்த வாழ்க்கையில் இருந்து அவர்கள் மாற்றம் பெறத்தக்கதாக ஆண்டவரே கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. வியாதிகளா இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சுகம் பெற்று ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊடகத்தின் மூலம் நீர் கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக கொண்டு செல்லுகிற விண்ணப்பங்களுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். கொண்டு செல்லுகிற வார்த்தைகள் பாடல்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே செயல்படுகிற இந்த ஆண்டவரே இந்த ஊடகத்துக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அந்த முயற்சிகளுக்காக விடா முயற்சியாக செயல்பட லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தொடர்ந்து பயணிக்கவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுத்தி இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் சேர்ந்து பயணிக்கிறவர்களாகவும் காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரே அர்ப்பணிப்புகளுக்காக ஆண்டவரே தகப்பனே அந்த தேவ வைராக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் காத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ இதுல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் கர்த்தர் தாமே எண்ணம் விசுவாசத்துல பலப்படுத்தி எண்ணம் வைராக்கியத்தோடு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட விசுவாசத்தோடு எண்ணம் நாங்க தொடர்ந்து பயணிக்க இந்த உலகத்தின் சீற்றங்கள் உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் ஆண்டவரே தகப்பனே ஆபத்துகள் அனர்த்தங்களை கண்டு பயப்படாதபடிக்கு எப்பொழுதும் தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு தொடர்ந்து நாங்கள் யாவரும் பயணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே மறுபடியும் சமூகத்துல நாங்கள் கூடி வந்து நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும்
கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்களை வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களே நடத்துவாராக. ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தயா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, ஜெபிக்க முடியுமா? ஆமா, ஜெபிக்கிறேங்க. ஓகே, நீங்கள் எங்களுடைய வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அங்க அவர்களுடைய வழி நேர் வழியாய் நடக்கவும், பெற்றாருக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஒரு நல்ல வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. கட்டாவே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நான் நேற்று முடியாமையா எழுக்க வராதுக்கு நம்ம நீங்க அப்பா, நான் மன்னிப்பு கட்டிட பண்ணிட்டேன். இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா அவங்க திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்க பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. வாலிபன் எதனால் சுத்தமாவன்? தந்தையின் வார்த்தையினால் சுத்தமாவன் அப்பா. நீங்க எழுதியிருக்கிறீங்களப்பா. உங்களோட வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் வழிநடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா போனும் படமும் அப்பா, டிவி, ஒரு சினிமா, போனுகளாலே அப்பா பிள்ளைகள் நாளுக்கு நாளாக என்ன செய்யறன்னு தெரியாம தத்தளித்து உயிரை மாய்க்கிற பிள்ளைகள் அப்பா. அவர்களை அப்பா தகப்பனே, அவர்கள் எதை செய்கிறார்கள் என்று அவர்கள் அறியாமல் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் தந்தை அப்பா. இந்த தேசத்திலே அப்பா இந்த போன்களும் சினிமா படங்களும் போதைகளும் ஒழிக்கப்படணும் அப்பா. போன்களை அப்பா அம்மா வேண்டி கொடுக்காம விட்டா எந்த குழந்தையும் அப்பா பிறக்கும் போது எதையும் கற்றுக்கொள்வதில்லை. அம்மாவும் அப்பாவும் அப்பா அவர்களை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுக்கிறார்கள் என் தந்தை அப்பா. கேட்கிற யாவையும் வாங்கி கொடுக்கும் போது பிள்ளைகள் அநியாயமாக தங்கள் வாழ்க்கையை அப்பா வேறான வழியிலே மாற்றிக்கொண்டு போறார்கள் என் தந்தையே. அப்படி இல்லாத படிக்கப்பா ஒவ்வொரு அம்மா அப்பாக்களும் அதை உணர்ந்து சிறு பிள்ளைகள் கேட்கிற எதையுமே வாங்கி கொடுக்க கூடாது, அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி கொடுத்து வளர்க்கத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கு நீங்க இருதயத்துல பேசுங்க என் தந்தையப்பா. பிரம்பை கையாளாத தாயின் தகப்பனும் பிள்ளைகளை பகைப்பார்கள் என்று அழகான வார்த்தை அப்பா நீங்கள் எழுதியிருக்கிறீங்கள் அப்பா. பிள்ளைகளை அப்பா அதே இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை வளர்க்கவும், பிள்ளைகளை அப்பா அழகான முறையிலே வழிநடத்தவும் அப்பா நீங்கள் பிள்ளைகளுக்கு எந்த மனிதர்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சொக்குலேட்டை கொடுத்தாலும் பிள்ளைகள் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கும் போது எந்த மனிதரும் எந்த பிள்ளைகளையும் தீண்ட முடியாதப்பா. தந்தையே அப்பா ஒவ்வொரு அம்மா அப்பாக்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. பிள்ளைகள் அப்பா தாங்களாக இந்த வழிக்கு போகணும் இல்லை, அவர்களை வழிகாட்டுறவர்கள் சரியான முறையில் வழிகாட்ட அப்பா நீங்கள் இருதயத்துல பேசுங்க தந்தையே அப்பா. தந்தையே ஒவ்வொரு நாளும் அப்பா என் மகள் 5 வார்த்தை நீ பாடமாக்கி எனக்கு இன்றைக்கு சொல்லி விட்டுத்தான் தூங்கணும் என்றப்பா. இவ்வளவு போன வருடம் 3 வார்த்தை, இந்த முறை 2 கூட 5 வார்த்தை கொடுத்திருக்கிறது போல அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்பாவின் வசனம் அவர்களுக்குள்ளாக போகும்போது அவர்கள் அப்பா உண்மையாக நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயங்களாய் மாற்றுவார்கள் அப்பா. தன்னோட படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட வார்த்தையை சொல்லி கொடுக்கிற மகளை அப்பா இந்த ஸ்கூல் முழுவதிலும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படணும் என் தந்தையப்பா. அதே போல படிக்கிற ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அப்பா அப்பாவின் வார்த்தைகளை கற்பித்து கொடுக்க வேணும் என்று சொல்லி அப்பா இந்த இலங்கை தேசத்தின் ஜனாதிபதியோடு நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் அவர்களுக்குள் செல்லும் போது நல்ல பிள்ளைகளாக சமுதாயத்தை கட்டியெழுப்புற பிள்ளைகளாக மாறுகின்றார்கள் என் தந்தையப்பா. இப்படி இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்காமல் அவர்கள் அப்பா தாங்கள் தூங்க மாட்டார்கள் அப்பா. போன் எடுத்து
வார்த்தையை கேட்டுவிட்டு தூங்குகிறார்கள் என் தந்தை அப்பா. வாலிபர்களே அப்பா தகப்பனே சரியான வழியிலே நடத்தத்தக்கதாக ஒவ்வொரு தாய் தந்தைய இருதயத்துல நீங்கள் பேசும்படியாகும் அப்பா. அப்பா பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் விதைக்கப்படணும் அப்பா. அவர்கள் இருதயத்துல விதைக்க கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பாவின் பாதத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல எல்லா பிள்ளைகளும் அப்பா. அப்பா சண்டே ஸ்கூலுக்கு அழைத்து வர ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு தினம் அழைத்து வரத்தக்கதாக அப்பா. சமுதாயம் அப்பா சீர்கெடாதபடி இந்த வாலிப பிள்ளைகள் உலகம் முழுவதும் அப்பாவின் வார்த்தைகளை கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாய் மாறுவார்கள் அப்பா. பிள்ளைகளுக்கு வழிகாட்டுற தகப்பனே வழிகாட்டுற மனிதர்கள் செட்டியான வழிகாட்டலாக இருந்தால் சிறு பிள்ளைகள் அறியாதவர்கள் அப்பாஜி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. தந்தையே ஒவ்வொரு நீங்கள் பொறுப்பெடுத்து அம்மா அப்பாவின் இருதயத்துல பேசி ஜனாதிபதியின் இருதயங்களையும் பேசின கிருபைக்காய் நன்றி அப்பா. தந்தையே ஒவ்வொரு சிறார்களும் அப்பா இந்த தேசத்திலே அப்பாவின் வார்த்தைகளை அப்பா சுமக்கணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பாவிட நான் கேட்கிறது அப்பா இதே மாத்திரம்தான் தந்தை அப்பா. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் அப்பா. பிள்ளைகள் எல்லாரும் நல்ல குழந்தைகள். பிள்ளைகளுக்கு வழிகாட்டல் சரியான வழிகாட்டல் இல்ல தந்தை அப்பா. தந்தை அப்பா எல்லாரையும் அப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா இந்த வானத்தையும் பூமியையும் சிரிச்சிட்டேன் அப்பா யாவையும் மாற்றுவீங்கள் அப்பா. இந்த உலகத்திலே 16,000 பேர்லையும் சிறந்த தகப்பன் நீங்க மாத்திரம்தான் அப்பா. அப்பா என்று கூப்பிடும் போது மகளே என்று சொல்லி எழுப்பி ஓடி வந்து அப்பா கேட்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. உலகத்திலே வாழுகிற அனைவருக்கு நீங்கள் தந்தையா இருக்கிறீங்கள் அப்பா. அதை அவர்கள் புரிந்து கொண்டு அப்பாவின் பாதத்துக்கு சிறு குழந்தைகளை அனுப்பி வைக்கணும் ஆண்டவரே அப்பா. அப்பா எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி இதுல எபித்த அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எபித்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா அனைவரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்களுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையே எல்லாவற்றையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்கள் வாலிப மகனே கத்தர் பொறுப்பேற்று நடத்துவாராக. ஆமேன் 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 சிஸ்டர். ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ்லோட் அம்மா. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்து வாலிப பிள்ளைகளுக்காக யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்து அயல் நாடுகளிலே இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளும் ரட்சிப்பை காணட்டும், தேவனை அறிகிற அறிவிலே வளரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே இஸ்ராயேல் நாட்டை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே அங்கே இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை தொடு தகப்பனே. வாலிப பிள்ளைகள் அப்பா தகப்பனே இந்த இயக்கத்துக்கு சண்டைக்கோ போகாத வண்ணம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே எந்த நாடா இருந்தாலும் தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் ஒன்றையும் இழந்து போகாதவனும் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற செய்யும் தகப்பனே. அவர்கள் உண்மையை துதித்து உமக்குரிய பிள்ளைகளாக மாறினால் எல்லா நாடும் சீரும் சிறப்புமாக வளரும் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு நேரிடாத வண்ணம் அப்பா தகப்பனே இந்த வாலிப பிராயத்திலே எத்தனையோ பிள்ளைகள் ஏமாந்து போகிறார்கள் தகப்பனே. அந்த ஏமாற்றத்துக்கு இடம் கொடாத வண்ணம் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே தாய் தகப்பன் எந்த பிள்ளையா இருந்தாலும் நன்றாகத்தான் வளர்க்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் திசை மாறி போக விடாமல் வழிகாட்டியாய் நீரே இருந்தருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே திசை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு. அன்பான தகப்பனே இந்த பிள்ளைகளை நீரே பாதுகாத்து பராமரித்து நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் மூளையும் கற்றுக் கொடுக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே அவர்கள் கூடாத நடத்தைகளுக்கு போகாத வண்ணம் அவர்களை நீரே சூழ்ந்து அவர்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு திருமண காரியங்கள் அது
வரும்போதும் நீரே அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடும் தகப்பனே. இதுதான் உமக்கு நல்லாது என்று அறியக்கூடிய வண்ணம் அவர்களுக்கு அறிவியின் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பாலிவ பிள்ளைகள் திசை மாறாத வண்ணமும் நீரே காத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, உமை இறந்து கேட்கிறேன் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது அன்பையும் மாறுதலையும் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்த வழிகளை வழிநடத்தி அவர்கள் திசை மாறி போகாத வண்ணம் அவர்கள் உமக்குரிய பிள்ளைகளாகவும் உமது நாமத்தை உச்சரிக்கிற பிள்ளைகளாகவும் எந்த நேரமும் உமக்கு துதி சொல்லக்கூடிய பிள்ளைகளாகவும் வாழ கிருபை செய்யும் தகப்பன். அப்பா பிதாவே, இந்த நாட்டை ஆசீர்வதியின் தகப்பனே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அந்த நாட்டிலே சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துடலும் தகப்பனே. இந்த நாடாயிருந்தாலும் தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நீ கரம் கொண்டு அவர்கள் மேலே உமது அன்பையும் ஆறுதலையும் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த மகன் ஒன்று கோமாவில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் தகப்பனே. அவர்கள் மேலும் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர் நல்ல ஞானத்தை கொடுந்த தகப்பனே. அவர் உஷாராகவும் உற்சாகமாக எழுந்து கதைக்க வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு நரம்பு தசை எல்லாம் நீரே இரத்த ஓட்டங்களை கொடுத்து அவர் எழும்புறதுக்கு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு திடம் கொடுந்த தகப்பனே, உற்சாகத்தை கொடுந்த தகப்பனே. அவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, திசை மாறி போகாமல் எல்லோரையும் பாதுகாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இவ்வளவு வருத்த துன்பத்தில் தத்தளிக்கிறார்கள் தகப்பனே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்க முடியாட்டாலும் இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் சங்கம வானொலியை உமது கரங்கள் தருகிறேன் தகப்பனே, ஆசீர்வதியும். அவருக்கு எதுவும் தங்கு தாமதம் இல்லாமல், ஒரு தடையும் இல்லாமல் அதை பாதுகாத்துக் கொள்ளும். கனாசிற்றர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் மகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, மகளையும். அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உமக்கு கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். உங்களுக்கு ஆமீன், ஆமீன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட் அக்கா. இந்த வாலிய பிள்ளைகளின் சுபாவங்கள் தேவனுக்கு ஏற்ற சுபாவமாய், பெற்றோருக்கு ஏற்ற சுபாவங்களாய், அதாவது சகிப்பு தன்மையோடு, அங்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு, தாய் தகப்பனை கவனிக்க கூடிய மனப்பான்மையோடு வாழ கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. தேவனே, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தின எபினேசர், இனிமேலும் நீங்கள் எங்களை வழிநடத்த போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ அவலங்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த உலகில் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை திடன் கொள்ள வைத்திருக்கிற தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நடத்தி அப்பா உம்முடைய வார்த்தையை அறிந்து, உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு அப்பா மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே தகப்பனே, எனக்குமா ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு இடத்தை தந்து ஆண்டவரே ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என் தேவனே அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக இந்த இடங்களில்
தகப்பனே, வாலிப பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்தை யாதியும் ஆவான் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைகள் ஆனாலும் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே நீங்கள் பலத்தை யாதியாக்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த போறதுக்காக தகப்பனே உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, அவர்கள் அறியாமல் செய்கிற சகல சகல பாவங்கள் சகலவற்றை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, அவர்களை அப்பா நல்வழி படுத்துங்க ஆண்டவரே, நல்வழியில் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா வாலிப வயதில் அறியாமல் நடக்கிற காரியங்களை அப்பா தகப்பனே நீங்கள் மன்னித்து தழுவி கட்டி அணைத்து ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே பலம் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே, இனி வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் தான் ஊழியம் செய்ய போகிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளின் சுபாவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அப்பா தகப்பனே அவர்களை அறியாமல் நடக்கிற காரியங்கள் தேவனே, தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் நடக்கிற செயல்களை எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் தான் பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் தான் பெரியவர் ஆண்டவரே. ஆம் தேவனே, அந்த பிள்ளைகளை நீங்கள் நல்வழிப்படுத்தி நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, உங்களால் தான் கூடும் ஆண்டவரே. நீங்கள் சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிட்டு இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா எல்லா வாலிப பிள்ளைகளும் அப்பா உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் அப்பா இந்த பிள்ளைகளும் பிழையானவர்கள், எந்த பிள்ளைகளும் கூடாது என்று சொல்ல முடியாது ஆண்டவரே. தகப்பனே, எல்லாம் நல்ல பிள்ளைகள் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே, அவர்களின் சூழ்நிலைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை மாற்றிக்கொண்டு போகிறதை சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகிறதை ஆண்டவரே நாங்கள் யாவரும் காண்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த உலக ஆசைகள் இந்த பிள்ளைகள் ஈடுபட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தங்களை அறியாமல் தகப்பனே அவர்கள் தங்களை மாய்த்து கொள்ளுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் தேவனே, இந்த போனுக்காக கூடி அந்த பிள்ளைகள் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இப்படியான இந்த உலக ஆசைகளை இந்த பிள்ளைகளுக்குள் கொண்டு வருகிற எல்லா சத்ருவானவன் கிரிகைகளை தேவனே நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலக ஆசைகளை விட்டு ஆண்டவரே அப்பா தகப்பனே, அப்பா மனம் மாறி ஆண்டவரே தேவனே நல்ல ஞானத்தோடு உம்மை நோக்கி ஓடி வர ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் இல்லை ஆண்டவரே. யாவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்க புறம்பே தள்ள மாட்டீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே, பெற்றோர்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டி கதறி நிற்கிறோம் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இப்போ இந்த உலக ஆசைகளினாலும் எத்தனையோ காரியங்களினாலும் அப்பா தற்கொலை முயற்சிகள் தற்கொலை செய்து கொண்டு போகிறதை அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளின் தற்கொலையின் ஆவியை இந்த பிள்ளைகள் மேலிருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதிலால மூடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகள் சத்ருவானின் பிடியிலிருந்து ஏமாந்து போகாதபடி தகப்பனே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சிறகளால
அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே இன்றைய காலங்களில் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளைகள் தங்களின் சொல்லை கேட்காம அப்பா 18 வயது முடிந்ததோட வேறு வீடுகள், வேறு இடங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் என்று இப்படியாக இந்த பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறதை பார்த்து பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, தங்களுடைய வாழ்க்கைகளை அப்பா தங்களுடைய வாழ்க்கைகளை கூடி அப்பா நினைக்காதபடிக்கு உலக ஆசைகளில் ஈடுபட்டு ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்து வருகிறதை அப்பா நாங்கள் காண்கிறோம். நீங்களும் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு பாவ வழிகளும் வராதபடி என் தேவனே இந்த பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் அப்பா நாங்கள் தாய்மாராகிய நாங்கள் யாவரும் ஆண்டவரே கண்ணீரோடு கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து காப்பாற்றுங்க ஆண்டவரே, காப்பாற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இந்த காலங்களில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்துருவானவன் அப்பா மேற்கொண்டு போகாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒருவரை தேவன் ஆண்டவரே. இதை அறிந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கதறி நிற்க ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உங்களை நோக்கி கதறி கேட்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவையில்லாத பேச்சுக்கள், சண்டைகள், சச்சரவுகள் வேண்டாம் ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. மௌனமாக இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா கதறி நோக்கி கூப்பிடுகிற பெற்றோர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட்டால் எல்லாம் ஆகும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் அறியும்படியான அறிவை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தகப்பனே இந்த சங்கம வானொலியை தந்து நீங்கள் அப்பா நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியில் இருக்கிற சங்கம வானொலியை நடத்துற அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களோடும் கூட இருந்து ஆண்டவரே எந்த ஒரு தடங்களும் வராதபடி இந்த சங்கம வானொலி மீண்டுமாக ஒலிக்கவும் ஆண்டவரே. இன்னும் அதிக ஆத்துமாக்கள் வந்து இந்த இடங்களில ஜெபிக்கவும் ஆண்டவரே. நீங்கள் இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதித்து பலகி பெருக கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அதே போல ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அப்பா இந்த சகோதரியோட கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரி ஆண்டவரே நாள்தோறும் இதை ஆண்டவரே எங்களுக்கு என்னென்ன ஜெபங்கள் என்று எடுத்துரைத்து சொல்றதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த சகோதரியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரியும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு குடும்பங்களோடு சமாதானமாய் நிறைவோடு என்றென்றும் இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த என்னென்ன காரியங்களினால் இந்த பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்களோ தகப்பனே கர்த்தாவே, அவைகள் யாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா என்னென்ன தேவைகளோ அதை நீங்கள் செய்து முடித்து காத்து கொள்ள போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உம்முடைய சிறகளால மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய மகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. என் மகளோடும் கூட இருந்து
போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே அப்பா இப்போது மேலாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ராஜா. தேவனே கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. நேற்று மின்று மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகர மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வாலிப பிள்ளைகள் திருமண காரியத்திலே விழுந்து போகாதபடி, அவர்கள் பின்பு மனச்சஞ்சலத்தோடு இருக்காதபடி தேவன் தாமே இந்த பிள்ளைகளை காக்க வேணும். அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் காக்கப்பட வேணும், தேவனாலே காக்கப்பட வேணும் என்று சொல்லியும் அங்கு ஷியாமுக்காகவும் அந்த ஷியாம் தரிஷாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வியாதி படுக்கையில இருக்கிறார்கள். ஷியாம் அவரை தேவன் குணமாக்கி அவரை எழுப்பி அவரை ஊழியம் செய்ய வைக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி, இப்படி வியாதியிலே இந்த வாலிப காலங்களிலே வாட வேண்டிய நேரங்களிலே வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க பரிந்து பேசுங்க. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே பரிந்து பேசவே வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தேவையானது கர்த்தாவே. இந்த பொல்லாத உலகத்திலே ராஜா, இந்த நோயானதும் ஆண்டவரே, இந்த குடும்ப உடைவுகளும் இந்த வாலிப பிள்ளைகளுடைய திருமணங்களும் ஏசப்பா இதனாலே தற்கொலைகளும் ராஜாவே இயேசுவே ஐரோப்பாவுக்கு நம்பி வந்து ஏமாந்து திரும்பி இலங்கைக்கு போற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மிகவும் கொடுமையான காரியங்களாக இருக்கே ராஜா. மனுஷர் ஏமாற்றுகிறார்களே. ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை ஏமாற்றுகிறார்கள், பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகளை ஏமாற்றுகிறார்கள் ஆண்டவரே. குடிப்பழக்க வழக்கங்களினாலே குடும்பங்கள் உடைகிறதே. எங்கே சப்பா, நீ தந்த கற்பத்தின் கனிகள் அல்லவோ ராஜா. அன்பும் இரக்கமும் நிறைந்த தெய்வமே, சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்களித்தீரே ராஜா. ஏசப்பா, அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று பாதுகாத்தது அந்த ஆண்டவரே பொல்லாத மனுஷர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே ஆபிரகாமும் அதே போல் அவருடைய மகனும் ஈசாக்கும் அப்படியாக செய்து தங்களுடைய மனைவிமாரை பாதுகாத்து தங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தாவே கிருபை கிடைத்ததே அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே அன்பு இரக்கம் இந்த நாட்களிலே இல்லையே ராஜா. உண்மை இல்லை அப்பா. எல்லாவற்றிலும் பொய்யும் ஆண்டவரே, கபடமும் களவும் ஆண்டவரே, குடிப்பும் புசிப்பும் கசிப்பும் ஆண்டவரே கர்த்தாவே கேவலமான ஆண்டவரே அருவருக்கத்தக்க ஆண்டவரே பாலியல் தொல்லைகளும் அப்பா நிரம்பி வழிந்து சின்ன பின்னமாக போற இந்த குடும்பங்கள் வாலிப பிள்ளைகள் அப்பா எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களே ராஜா. ஆண் பிள்ளைகளிடத்திலே உண்மை இல்லை, பெண் பிள்ளைகளிடத்திலே உண்மை இல்லை, கல்யாணம் கட்டி ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லை அப்பா. ஆண்டவரே அப்பா ஏசப்பா ஆண்டவரே ஒரு கர்த்தாவே திருமணமானது ஒரு பரிசுத்தமானது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அப்பா. ஏசப்பா அவர்களைத்தான் சிருஷ்டித்தீர், அவர்களுக்கு கூடாகத்தான் ஆண்டவரே சந்ததியை பெருக பண்ணின தெய்வமே. ஏசப்பா மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லித்தான் ஆண்டவரே அவனுடைய விழா எலும்பிலே ஆண்டவரே அப்பா அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தீங்கள் அப்பா. கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை அப்பா. ஆண்டவரே அப்பா இதற்குள்ளே பிசாசும் மாமிசமும் ஊடுருவி சென்று இந்த குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி ஆண்டவரே ஒரே பொய்யும் பிரட்டும் ஆண்டவரே ஏமாற்றங்களும் ஆண்டவரே இலங்கையிலே கூட ஐரோப்பாவிலே கூட எத்தனையோ கேள்விப்படுகிறோம் ஐயா. இதிலே உண்மை எது
பொய் எது, எது கபடம், எது ஆண்டவரே மாய்மாலம், எது மாமிசம், எது உண்மை என்பதை என் இயேசப்பா உம்முடைய 7 கண்கள் காண்கிறது அல்லவோ இயேசுவே. அப்பா, இந்த பிள்ளைகள் வருங்கால சந்ததி பிள்ளைகள் அல்லவோ ராஜா. கடந்த நாட்களிலே நாங்கள் வளர்ந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேட்கவும் இல்லை, காணவும் இல்லை அப்பா. பஞ்சம் ஒரு பக்கம், யுத்தம் ஒரு பக்கம், அப்படியாக நாங்கள் எவ்வளவு பயபக்தியோடு வாழ்ந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் உண்மை அறியாது வாழ்ந்தோம் அப்பா. இப்பொழுது உண்மை அறிந்து ஆண்டவரே இன்னும் பரிசுத்தமாக எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே எங்களுடைய சிநேகிதர் குடும்பம், சொந்தங்கள், ஆண்டவரே தூரத்திலே அருகிலே இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் யாவும் பரிசுத்தம் அடைந்து அன்பிலே உண்மை உள்ளவர்களாக ராஜா, ஆண்டவரே அப்பா தேவனே உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவே கீர்த்தி உள்ளவர்களாக, பரிபூரணம் உள்ளவர்களாக, வாழ்க்கை, இருதயம், சிந்தனை எல்லாம் இரத்தத்தினால் கழுவப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்கப்பா. கேட்கும் பொழுது ஆண்டவரே மிகவும் மிகவும் வேதனை அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்திலே ராஜா நவீன காரியங்கள், அலங்காரங்கள் எல்லாம் அதிகரித்து அப்பா ஏசப்பா குழந்தைகள் இருக்கிறார்களே என்று கூட எண்ணம் இல்லாத வண்ணம் ஆண்டவரே தங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளிலே குடிபோதைக்கும், ஆண்டவரே கசிப்புக்கும், ஆண்டவரே அப்பா ட்ரக்ஸுக்கும் அடிமையாகி தங்களை தாங்களே கெடுக்கிறது மட்டுமல்ல, தங்களுக்கு கிடைந்த குழந்தைகளையும் மறந்து ஆண்டவரே எவ்வளவு வேதனை கூடாக போறார்கள் அப்பா. இதற்குள்ளே தற்கொலை அப்பா. இதுகள் எல்லாம் ஆண்டவரே காலம் வரும் முன்னே இவர்கள் தங்களை தாங்களே ஆண்டவரே மாய்த்து கொள்ளுகிறார்களா? அல்ல பிசாசு இப்படியான காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவரை உடைத்து தெறிக்க வைத்து வேதனையை உண்டு பண்ணி ஆண்டவரே அப்பா எத்தனையோ காரியங்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே பிசாசு பிடித்தவர்கள் தங்களை தாங்களே ஆண்டவரே குத்தி கொண்டு தங்களை தாங்களே சுரண்டி ரத்தம் வந்து அதை என் தேவாதி தேவன் சொஸ்தமாக்கினார் என்று புதிய ஏற்பாட்டுல இருக்கே அப்பா. அப்படி ஆண்டவரே அந்த நாட்களிலே அப்படி அப்பா, இந்த நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகள் அப்பா. இப்படியா என்று நாங்கள் அதிசயிக்கத்தக்க ஆண்டவரே அப்பா காரியங்கள் குடும்பங்களுக்குள்ளே உலாவுதே, குடும்பங்களை வலை வீசுதே பிசாசு. ஆண்டவரே மாமிசம் வலை வீசுதே அப்பா, எண்ணங்கள் சிந்தனைகள் வலை வீசுதே அப்பா. என் தெய்வமே கர்த்தாவே, ஒவ்வொரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் ஆண்டவரே தகப்பனே, இந்த கனிகளை ஆண்டவரே 4 தலைமுறை காண நான் ஆசீர்வதிப்பேன் என்றெல்லோ ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர் ராஜா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு தலைமுறையோடையே ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, உண்மையான தூய்மையான அன்பு குடும்பங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அது ஒரு பரிபூரணமான ஒரு குடும்பம் அப்பா, பரலோக குடும்பம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. தகப்பனே இந்த நாட்களிலே ராஜா தகப்பனே கர்த்தாவே ஐரோப்பாவுகளிலே நடக்கிறதான ஆண்டவரே கேவலமான காரியங்கள், அங்கிருந்து ஆண் பெண் பிள்ளைகளை கூப்பிடுகிறார்கள், பெண் பிள்ளைகளை கூப்பிடுகிறார்கள். இங்கு வந்தவுடன் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள். பெண் பிள்ளைகள் குடி வகைக்கு அடிமையாகி ஆண்களை மதிக்காதபடி நடக்கிறார்கள் அப்பா. என் தெய்வமே, நாங்களும் ஆண்டவரே வளர்ந்து வந்தோம். எங்களுடைய தாய் தகப்பன்மாரும் கஷ்டத்திலே எங்களை 6-7 பிள்ளைகள் என்று வளர்த்தெடுத்தார்கள் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை ராஜா. ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே பூமியானது, உலகமானது எத்தனையோ இச்சைகளுக்கு அடிமையாகி நிரப்பப்பட்டு இருக்கு ராஜா. என் தெய்வமே, நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்களுக்காக அல்ல ராஜா, எங்களுக்காக அல்லப்பா. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தாரப்பா. வேதம் சொல்லுகிறது ராஜா, அது உண்மை ஆண்டவரே. நாங்களும் இப்படிப்பட்ட கேள்விகள் கதைகளை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கு ராஜா. நாவிலே உண்மை இல்லை கர்த்தாவே, இருதயத்திலே உண்மை இல்லை கர்த்தாவே, அருகிலே இருக்கிற சகோதரர்களுக்கு உண்மை இல்லை ஆண்டவரே. இதனாலே ஒரு கதை 2 சொல்லு 3 சொல்லு 4 சொல்லு பெருகி ஆண்டவரே மிகவும் வேதனைக்கு உட்படுத்தி பிரிவினைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே வீணான சந்தேகங்களும் கொண்டு வந்து ராஜா குடும்பங்கள் உடைந்து சின்ன பின்னமாக போற என் தெய்வமே, இந்த குடும்பங்கள்
குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா. உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. உம்முடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை தாழ்மையோடு கேட்க இந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தை திறந்தருளுவீராக. கண்கள் குருட்டா இருந்தால் அதை தெளிவாக்குங்கப்பா. நீர்தான் ஆண்டவரே சவுலை பவுலாக்கி நீங்களப்பா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பவுலாக்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ருத்தாக எஸ்தராக மாட்டுங்க ஆண்டவரே. வீணான குட்டி போதைகளுக்கும் ஆண்டவரே ட்ரக்ஸ்களுக்கும் இந்த பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரே இந்த கேம்பஸுக்கு போகிற பிள்ளைகள் அப்பா, வீணான சிகரெட்டுகளுக்கு, வீணான ஆண்டவரே அப்பா ட்ரக்ஸுக்கும், ஆண்டவரே அப்பா போதை பொருள்களுக்கும் அடிமை ஆகாதபடி அதனாலே வருகிற தொல்லைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பாலியல் பிரச்சனைகளினாலும் கொள்ளைகளாக மாறுகிறதே அப்பா. என் இயேசுவே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஒரு விசை மன்னித்தப்பா நீங்கள் உம்முடைய திருக்கரத்தினாலே அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக சிலுவை சுமந்து ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ராஜா கர்த்தாவே சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி வெற்றி சிறந்த தெய்வம் எங்களுக்காகத்தானப்பா, எங்களுடைய சந்ததிக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காகப்பா. தகப்பனே, ஏனோ தானோ ஒன்று பெற்றோர் கர்த்தாவே கவலை ஈனமா இருக்காதபடி கண்ணும் கருத்துமாக ராஜா அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு அன்போடு கூடிய புத்திமதிகளை சொல்லி அரவணைத்து ராஜா ஆண்டவரே, இது இல்லை, அது இல்லை, அது போய், இது போய், அப்படி அல்ல, இப்படி அல்ல என்று அவர்களுக்கு புத்தியை ஞானத்தையும் கொடுத்து குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா. ஏசப்பா, இவர்கள் பிரிந்து உடைந்து போகாதபடி நிலை நிற்கிற பிள்ளைகளாக, திராட்சை செடிகளாக, கனிதரும் திராட்சை செடிகளாக என் ஏசப்பா நீங்கள் உருவாக்கி உம்முடைய சந்ததியை ஆண்டவரே நிலைநிறுத்த போறதற்காக நன்றி அப்பா. வருங்கால சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்பா. பணம் அல்ல, அழகல்ல ஆண்டவரே, அலங்காரம் இல்லை ராஜா. அப்பா, நீர் சொல்லப்படுகிற அந்த அன்பும் தெளிந்த புத்தியும் தான் வாழ்க்கையை நடத்தும் ஆண்டவரே. அதை அறியாதபடி ராஜா எத்தனையோ கர்த்தாவே ஏசப்பா பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண் பிள்ளைகளும் தான் பெண் பிள்ளைகளும் தான் எத்தனையோ அலங்காரங்களுக்குள்ளே வீணாக போய் ராஜா அதனாலே ஆண்டவரே பணங்களை செலவழித்தவர்களுக்கு பணம் இல்லை என்று வேதனைப்படுத்தி அதனாலே தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட ஆசைகளை கர்த்தாவே, இச்சைகளை, அருவருப்புகளை கொடுக்கிற பிசாசை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாக, சங்காரமாய் போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே தாய் தகப்பன் விழித்திருந்து பிள்ளைகளை ஆண்டவரை கண்ணும் கருத்துமாக பரிந்து பேசுகிற நல்ல ஆவியோடு சத்திய தேற்றவாளனை ஆண்டவரை அவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நீர் பார்த்தாவே ஆண்டவரே வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு தானியேலை பார்க்கிறோம், ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இவ்வளவு விலை உயர்ந்த உணவுகளை வைத்த பொழுதும் நாங்கள் மரக்கறி சாப்பிட்டு எங்களுடைய தேவனை ஆண்டவரை உயர்த்துவோம் கர்த்தாவே, நிலை நிறுத்துவோம் என்று அன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் நின்றார்களே. ஆண்டவரே, சிங்க குகைக்குள்ளே போட்ட தானியேலுக்கு அற்புதத்தை செய்த தெய்வமே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் சிங்கங்களை போல எழும்புகிறது ராஜா. அலங்காரம் என்னும் சிங்கம், மது போதையாகிய சிங்கம், குடும்ப உதவிகளை கொண்டு வருகிற சிங்கம், ஆண்டவரை கர்த்தாவே ட்ரக்ஸுக்கும் மது போதைக்கும் அட்டுமையாக்குகிற கர்த்தாவே சிங்கம், ஆண்டவரை கொள்ளைகளை கொண்டு வருகிற சிங்கங்கள் யாவும் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, அழிந்து போவதாக. சிங்க கர்த்தாவே நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. பவுலும் சீலாவும் ஆண்டவரே அன்றைக்கு பாடி துதித்த பொழுது அஸ்திவாரம் அசைந்தது போல ராஜா, இன்றைக்கும் இந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து பாடி துதித்து ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரை 4 தலைமுறைக்கு காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரை உம்முடைய காயப்பட்ட கரத்திலே பிள்ளைகளை, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், பாதுகாக்க வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் பாதுகாக்கும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் பாதுகாக்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை எப்பொழுதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியினால் வார்த்தை முன் சென்று பிள்ளைகளை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்யப்படுகிற ஜெபத்தினாலே, துதியினாலே, ஒரு மனப்பாட்டினாலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பிள்ளைகளும்
பாதுகாக்கப்படுவதாக ராஜா. நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. இலங்கை தேசத்திலே மட்டுமல்ல ராஜா, ஆண்டவரே அப்பா, ஐரோப்பா தேசங்கள், அமெரிக்கா, கத்தாவே கண்டங்கள் எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் ஆண்டவரே நடக்கிறதே. இந்த காரியங்களில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு கத்தாவே ஒரு பயம் உண்டாவதாக ராஜா. ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவரே அப்பா. ஏசப்பா, தங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரை குத்துண்டவர்களாக, ஆண்டவரை உண்மை உள்ள பிள்ளைகளாக நிறுத்தி ராஜா, ஆண்டவரை தலைமுறைகளை காண, ஆண்டவரை குடும்பங்களை கட்ட, தங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் விட உம்முடைய அன்பு இவர்கள் மேலே ஊற்றப்படுவதாக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் ஊற்றப்பட்டு இவர்களுடைய சிந்தனைகள் நினைவுகளிலே வேண்டாத அருவருப்பான காரியங்கள் எழும்பாத வண்ணம் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தாவியானவருடைய நிறைவும் சத்திய தேற்றவாளனுடைய நிறைவும் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லாம் குப்பையும் தூசும் என்று ஆண்டவரே எல்லாவற்றையும் உத்தறிவிட்டு போக கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, என்னிடத்திலே வர இடம் கொடுங்கள் என்று சொன்ன தேவனே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவன் கர்த்தாவே கிருபை செய்வி. தகப்பனே, செய்ய போறதற்காய் நன்றி ராஜா. பாதுகாத்தரலும் ஆண்டவரே, இந்த சாமுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா, இந்த கர்த்தாவே வருத்தமாய் இருக்கிற இந்த மகனையும் சகோதரங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வியாதியில உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், உம்முடைய அன்பு கூட இருக்கட்டும் அப்பா. வியாதியை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா, நீர் பரிகாரியாக இருந்து ஆண்டவரே அந்த சகோதரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல உம்முடைய கிருபை ஆண்டவரை ஊற்றப்படுவதாக, ஆண்டவரை அந்த சகோதரனை எழுப்பி விடும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல செய்தி கேட்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எலும்பு நரம்பு சதை ரத்தம் இயேசுவே நன்றி, தேவனே நன்றி அப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். சாரி பிரதர், அதிக நேரங்கள் நீங்க காத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. ஓகே, நீங்க ஜெபிக்க வருகிற பிள்ளைகளுடைய வீட்டிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, 5 கண்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜோதிகளும் கர்த்தருக்குள்ளே சரணடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்து. அன்பும் கிருபையுள்ள பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே, நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. என் தேவனே, உங்கள் ஒரு மனத்தோடு ஐக்கியத்தோடு தேவனே அன்போடு உம்மை நோக்கி இருக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பால் கொடுக்கிற தேவனே நன்றி அப்பா. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, வார்த்தையினால் அப்பா பிதாவே வானத்தையும் பூமியை உருவாக்குனீங்க அப்பா. தேவனே அப்பா பிதாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொன்ன தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. வார்த்தையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றி அப்பா. தேவனே, ஒரு தேசம் அப்பா பிதாவே, கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால், அவருடைய வார்த்தையினாலே தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களப்பா. குடும்பம் தேவனே கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டுப்படாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்றீங்களப்பா, என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துவே அப்பா, உம்முடைய வார்த்தையிலே தேவனே குடும்பங்கள் கட்டுப்பட, தேவனே தாய் தகப்பன் கட்டுப்பட, கணவன் மனைவி கட்டுப்பட தேவனே, அதன் மூலமாக தேவனே கணவன் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படும் பொழுதப்பா பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு ராஜாவே, தேவனே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை தேவனே பிதாவே நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிறீர்கள். இயேசு ராஜாவே,
என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாக சொன்னீங்களே ராஜாவின் தேவனே, உங்களுடைய வார்த்தை இல்லாமல் தேவனே சங்காரமாக நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதா. நீங்கள் பல்லோகம் எழுந்து செல்லவும் தேவனே சொன்ன வார்த்தையப்பா, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கப்பா. சுவிசேஷம் சத்திய வார்த்தை அறிவிக்கும் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, வார்த்தை ஒன்றே இந்த வாலிப பிள்ளைகளை இந்த நாட்களிலே விடுதலை செய்ய முடியுமாப்பா. பிதாவே உங்களுடைய வார்த்தை தேவனே பிதாவே, வார்த்தையானவரே எங்கே உண்டு அங்கே விடுதலை பிதாவே, சொன்னீங்கப்பா பிதாவே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை சொன்னீங்களப்பா பிதாவே. பாவம் செய்வன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான்னு சொன்னீங்களப்பா பிதாவே. இயேசு ராஜாவே என் தேவனே, உங்களை இந்த மக்கள் பண்டித்து விடுதலை இயேசு ராஜாவே தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சொன்னீங்க புறப்பட்டு சுவிசேஷத்தை இந்த கடைசி நாட்களில் ஆரம்பிக்கப்படும் பிதாவே. பிதாவே தேசங்கள் பிதாவே நன்றி ராஜாவே. உங்களுடைய வார்த்தை ஒன்று இந்த சங்காரம் மீட்டுக் கொள்ள முடியுமா? சங்காரம் குடும்பங்களை மீட்டுக் கொள்ள முடியும் ராஜாவே. காதல் பிதாவே கடைசி நாட்களில் மாம்சமான ஊற்று என்று வாக்களித்த தேவனே, உங்களுடைய சுவிசேஷம் ஒன்றே சுவிசேஷத்தின் ஒளி மக்களுக்குள்ளே ராஜாவே. பிசாசின் கிரியை நாமத்தினாலே பிதாவே காரியங்களை பிதாவே செய்த காரியங்கள் நாமத்திலே தந்திரங்கள் சுத்தரிக்கப்படுகிறாக. பிதாவே பிதாவே சமூகத்தை நீங்கள் பிதாவே என்னுடைய நன்றி
சொன்னீங்கள் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைப்பேரண்டு நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. சொன்னவரே அங்கே நான் விட்டு சொன்னவர்களே அன்று ராஜாவை சொல்ல ராஜாவை ராஜாவை ராஜா யுத்தம் செய்யுங்கள். பாபிதா நன்றி ராஜாவே நன்றி. இந்த வாழ்வு எல்லா சுட்டரிக்கப்படுவதாக நன்றி ராஜாவே நன்றி அப்பா. விடுதலை செய்யுங்க அப்பா, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ரட்சிக்கப்பட்டார் அந்த குடும்பம் நன்றி அப்பா பிதாவே. நன்றி நம்முடைய அன்பு விசுவாசிக்கும் ஆவி விசுவாசிக்கும் தொடர்பேந்து ராஜாவே 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 நன்றி அந்தவரே அப்பா, நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா. பிதாவே சந்ததி அப்பா சந்ததி குடும்பங்கள் மீது நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே. செய்யுங்க அப்பா பிதாவே, சீரழியுங்க செய்யும்
நன்றி ராஜாவே. சங்கம ஊழியத்தை ஊற்றுங்க. சித்தத்தின்படி மாத்திரமே செய்ய எடுத்து செல்லுங்கள் அப்பா. ஞானத்தை கொடுங்கப்பா. என் தேவனை ஜனசிஸ்ட பொறுப்படுங்கப்பா. இந்த பிள்ளைகளை பொறுப்படுங்க. சுகத்தை குடும்பத்துக்குள்ள சுகமும் நாமத்திலே நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. சோஸ்டம் எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கட்டி நிற்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் சொல்ல கூட ஏமியிடம் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, என்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் தேவைகள், வாஞ்சைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் இருக்கிற வீடுகளிலே கர்த்தாவே, ஏற்ற துணியை கர்த்தாவே நீர் சந்தித்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை நீர் பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஷேமுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தஷாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆண்டவரே இனத்திலே உங்களுடைய சுகம் கூட இருந்து கர்த்தாவே, அந்த தரிசா அடுக்கிற வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் கர்த்தாவே, அந்த பிள்ளைய ஆண்டவரை மாற்றி கர்த்தாவே, அந்த குடும்பத்தை ரட்சித்து கர்த்தாவே, உங்களுடைய சமாதான ஆவி அவர்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளோடும் கூட இருங்க கர்த்தாவே. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் 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 ஆமீன். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில வாசம் பண்ணுறவரே ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. இந்த வானொலி ஊழியத்திலே இணைந்து ஆண்டவரே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி தாட்சாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவாக்கு இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆனந்த களிப்பாய் மாற்ற வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவருடைய கணவர் ஷாமை உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவருக்கு வேண்டிய டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். பொறுப்பெடுக்க வேணுமாய் ராஜா, அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். மெய்யான தெய்வத்தை அந்த குடும்பம் காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவங்களுடைய அன்பை அவர்கள் ருசிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவர்களுடைய பிரதேசங்கள், சபைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி. சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வரப்போன்ற இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபைக்கு செல்லுகின்ற நேரத்திலும் சகோதரியோடு கூட இருந்து ஏசப்பா அந்த இடத்துல யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் ஏற்ற வாசல்களை திறந்து கொடுக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த தேசத்திலும் பிரதான காரியங்களுக்காய் ஜபிக்கிறோம். அவளுடைய குடும்பத்திலும் பிரதான காரியங்களுக்காய், அவளுடைய சந்ததியில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோரையும் நினைவு கொண்டு ஜபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகளை எடுத்து நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்த வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சகோதரி கலாசியிலனை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் பிரதேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகோதரியோடு இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோத்திரங்கள், மன்றாட்டு ஜபங்களுக்காய் நன்றி சுவாமி. அநேகருக்கு பரிந்து பேச நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ராதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள், கணவர் எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். ஊழியங்கள் உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை தாங்க ஜபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, அந்த குடும்பங்கள் வறுமையோ, இல்லாமைகளோ, கஷ்டங்களோ அவர்களுக்கு நேர்ந்திடாதபடி வேலி அடைத்து பாதுகாக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் எடுத்த ஒவ்வொரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமாக இயேசப்பா அவருடைய தேவைகளுக்காய் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த வானொலி ஊழியத்திலே உங்களை இணைத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய தேவைகளிலும் கூட இருங்க, ஊழிய பாதையிலும் கூட இருக்க வேணுமாய்
அவர்களுக்கு ஊழிய வாசல்கள் திறக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். தாப்பனே, அவர் யார் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்திலே அவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதான கிருபைக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிறோம். கத்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே பாசாமல் ராஜுக்காய் வருகிறோம், அவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே அவரோடும் கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய், அவருடைய சபை மக்களுக்காய், அவருடைய குடும்பத்தாருக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, உங்களுடைய கரம் அவர்களோடும் கூட இருந்து அவர்களை தாங்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷியாமாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். பாப்பா, அவர்களோடு உங்களை கரம் கூட இருந்து இந்த வார விடுமுறை நாட்களிலும் அவர்களை தாங்கி நீங்க நடத்த வேணுமாய் நாங்க ஜபிக்கிறோம். தகப்பனே, அந்த சந்ததியையும் காத்து கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி வினவுக்காய், ஜசீமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவளுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேலையிலும் ஏற்ற சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேணுமாய் அவர்களை இன்னும் எடுத்து அவர்கள் இருவரையும் வல்லமையாய் நீங்கள் பயன்படுத்த வேணுமாய் ஆண்டவரே கூட இருந்து நீங்கள் அவர்களையும் பாதுகாக்க வேணுமா எங்களுக்கு கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, அவர்களோடு உங்களை கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, பாசப்போல் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரோடும் உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, அதே போல தாயார் பத்மா ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் இருக்கிற ஊழியர்களுக்கு, இந்த தேசத்துக்காய் செய்கின்ற ஊழியங்களுக்காய் எங்களுக்கு சோத்திரம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சிக்கை ஆண்டவரே, நீங்கள் இந்த வானிலையில் இணைத்து நடத்தி வருகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகோதரி ஆயிலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரோடும் கூட இருந்து இயேசப்பா செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களிலும் இருக்கிற தேசத்திலும் நீங்கள் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அதே போல சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக்கொடுக்கிறோம். அவாவின் கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களுக்காய், குடும்பத்தாருக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தயாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த ஊழியங்களை செய்யத்தக்கதான கிருபை கொடுத்து இயேசப்பா அந்த தேசத்திலே சுவாமி, இந்த இயற்கையின் அழிவுகளினால் இன்னுமாக உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுக்கு கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, பாதிக்கப்பட்டவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இருப்பிடங்களை இழந்தவர்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, பாபியோடு கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி செல்வகுமாரியோடும் உங்களுடைய கரம் கூட இருந்து இயேசப்பா அவாவையும் தாங்கி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி சுகுமாரியை உங்களுக்கு கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். சொல்லுகிறோம். சகோதரி சுமதிக்காய், சுமதி இருக்கிற தேசத்துக்காய், ஊழியங்களுக்காய் ஆண்டவரை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த எஜமான்களுடைய கண்களில் ஒரு இரக்கத்துக்காய் ஜபிக்கிறோம். இந்த நாளும் நித்திய வெளிச்ச நேரத்தில் நீங்க போகிற ஒரு தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரனையாவை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்தார், உறவுகள், ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி சுபா இளங்கோவை பிள்ளைகளை, கணவரை உங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி கரணவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். சங்கமம் வானொலி சாவகர் இந்த ஊழியர்களுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சரீர பலவீனத்திலிருந்து உங்களுடைய ஒரு விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். உங்களுடைய பல ஆண்டவரே விளங்க வேணுமா எங்களை கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். இந்த வேலையிடத்து ஊழியங்களையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே திறந்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றியப்பா. அதனாலே ஆண்டவரே ரட்சிப்பை பெற வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபைக்கு செல்லுகின்ற நேரத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் உங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள் ஆண்டவரே, ஊழியத்திலே உள்ள தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி, இந்த குளிர் காலங்களிலும் அவருடைய வாகனத்தில் உள்ள எல்லா கருவிகளும் சரியாக வேலை செய்ய வேணுமாய்
எந்த ஒரு கருவிகளிலும் எந்த ஒரு தடைகளும் வந்து விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு ஜபிக்கிறவர்கள் இப்ப கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருக்கிறதுக்காய் நன்றி. ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளையோடும் கூட இருந்து அவனை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே சோதரி கீர்த்தனாவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவளும் கூட இருந்து நீங்க நடத்துறதுக்காய் அந்த மீடியா காரியங்களில இன்னும் அவாக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதே போல சோதரமான குடும்பத்திலும் மறுரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே எங்களுடைய அன்பை ருசிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்கள் எல்லோரையும் ஆண்டவரே இந்த வார விடுமுறை நாட்களிலும் பாதுகாத்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் வாரத்தின் இறுதி நாளே வந்திருக்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்திலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன். God bless you too.